ஒரே ஒரு தடவை அரைக்கீரையில புளி ஊத்தி இந்த மாதிரி கடைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சாதத்துக்கு வச்சு அவ்வளவு ருசியா இருக்குங்க. ஒரு கட்டு அரைக்கீரைக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இது 4 பேருக்கு ஒரு நேரத்துக்கு சரியா இருக்குங்க. கீரையை நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆஞ்சிட்டு நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தண்டு வேண்டாம், இந்த சின்ன சின்ன அந்த எட்ஜ்ல இருக்கிற தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி தண்டு நீங்க சாம்பார் வச்சுக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம எந்த சட்டியில கீரை வேக வைக்கிறோமோ அந்த சட்டியில ஊத்திக்கோங்க. ஒரு 2 தடவை கரைச்சு ஊத்திக்கலாம். அரைக்கீரை சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு கடைஞ்சு சாப்பிட்டாவே சூப்பரா இருக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, நல்லா ஒரு ஸ்பூன் நிறைச்சு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. மிளகாய் தூளுக்கு பதிலாக எங்க அம்மா வரமிளகா தான் சேர்ப்பாங்க. அது கடையும் போது தோலா இருக்குன்றதுனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்க்கறதா இருந்தா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. புளி ஊத்துனதுனால கொஞ்சம் காரம் சுருக்குன்றதாதான் நல்லா இருக்கும். இப்ப இதை ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் வத்திரும். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கீரை நல்லா கலர் மாறி உங்களுக்கு நல்லா வத்தி வரும். அப்புறம் ஒரு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வேக வச்சீங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க கீரை. கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமா தண்ணி இருக்கும்போது, கடைஞ்சு வரும்போது கெட்டியா இருந்தாதான் இது நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது நல்லா கடைஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க மிக்சி ஜார்ல போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு ஒரு 2 திருப்பினீங்கன்னா இன்னுமே சூப்பரா நைஸா ஆயிருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கீரை ரெடி ஆயிருச்சு. தாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, ஒரு 2 சிட்டிகை சீரகம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. காரம் 1 ஸ்பூன் போட்டதுனால மிளகாய் தூள் அளவாதான் இருக்கும். கீரை தனியாவோ இல்ல பருப்புல போட்டு கடைஞ்சாதான் நல்லது. புளி நிறைய சேர்க்கறது நல்லது இல்லதான். ஆனா எப்பயுமே ஒரே மாதிரி கீரை கடையாம இந்த மாதிரி ஒரு தடவை கடைஞ்சுக்கோங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க 2 நாள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாங்க, கெடாது. ஏன்னா ஃபுல்லா புளியிலேயே நம்ம வேக வச்சிருக்கோம் கீரை. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.